ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கவர்மெண்ட்டில் கொடுக்குற பாம் ஆயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷனுக்கு போயிருந்தோம் நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இது சாப்பிட்றதுனால செரிமானம் ஆக மாட்டேங்குது, பித்தம் உடம்புல அதிகரிச்சிருது, தலை சுத்தல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், இதை வந்து யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகளே வராது. அது என்ன சொன்னேன் அப்படிங்கிறது தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். பாம் ஆயில் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல பாம் ஆயில் பனை மரத்துலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பனை மரம்னா நுங்கு மரம் கிடையாது. பனை மரத்தில் ஒரு வகையான பனை மரம், அதாவது எண்ணெய் பனைன்னு சொல்லுவாங்க. அதனுடைய விளைச்சல் அதிகங்கிறதுனால அதிலிருந்து இந்த பாம் ஆயில் தயாரிக்கிறதுனால தான் நமக்கு இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இது எண்ணெயை எப்படி பதப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மண் சட்டி எடுத்திருக்கேன். மண் சட்டி அப்படி இல்லைன்னா இரும்பு கடாய் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயை காய்ச்சி எடுக்கிறதுக்கு. கட் பண்ணி இதில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு டைமில் அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா இந்த நெய் உருகி வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும் இந்த எண்ணெய். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குது எண்ணெய். இப்போ நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டோம். இப்போ இதில் ஒரு சில பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம். இதை வந்து மிதமான தீயில் சூடு பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப ஹையில் வச்சு ஹீட் பண்ண வேணாம். இதை ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். 1 லிட்டர் எண்ணெய்க்கு இந்த புளி சரியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு துண்டு இஞ்சை ஒன்று பாதியமாக நசுக்கி எடுத்துருக்கேன். புளியில் இந்த கொட்டை நார் இருந்தால் எடுத்துருங்க. கொட்டை இருந்தால் வெடிக்கும், நார் இருந்தால் பிரிஞ்சு வந்துடும். அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக இந்த புளியை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த புளியை இந்த பூர்ண கொழுக்கட்டை சீவும் பாருங்க, அந்த பூரணத்தை உள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாவை அந்த மாதிரி ஷேப்பில் இந்த புளியை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம இந்த உப்பை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த உப்பு வெளியில் வரக்கூடாது இந்த புளியிலேருந்து, அந்த அளவுக்கு கேப் இல்லாமல் இதை ரெடி பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த எண்ணெயில் போடும்போது வெளியில் அந்த உப்பு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ இதுக்குள்ளே அந்த உப்பை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்படி இந்த 3 பொருளை எண்ணெயில் நம்ம சேர்த்து கொதிக்க வைக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற பித்தத்தை சுத்தமாக முறியடிச்சிடும். அது இல்லாமல் இந்த வாந்தி, தலை சுத்தல், செரிமான பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே வராது. இந்த எண்ணெயை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், இல்லை புதுசாக எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால், இந்த மெத்தடில் இந்த எண்ணெயை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சமையலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த உப்பு வெளியில் தெரியாத அளவுக்கு உருட்டி எடுத்துட்டோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் அந்த புளியை சேர்த்துடலாம். நீங்கள் கடைசி வரைக்குமே மிதமான தீயிலே வச்சு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி துண்டுகளையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த புளி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாகி வரணும், அந்த அளவுக்கு இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கொதிக்கி விட்டுக்கோங்க. இடையில நல்லா மிக்ஸ் பண்ணியும் விடுங்க, அடியில் ஒட்டிக்க போது மண் சட்டிங்கிறதுனால. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் இந்த எண்ணெயில் இந்த புளி, இந்த இஞ்சி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளி நல்லா கருப்பாக இருக்குது, இந்த அளவுக்கு கருப்பாகணும். இப்போ இதை எடுத்து தூக்கி போட்டுருங்க, சமையலுக்கு யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா இதில் தான் பித்தம்லாம் இறங்கி வந்திருக்கு. இந்த இஞ்சிலையும் புளியிலையும் ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இஞ்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த எண்ணெயை ஆற விட்டுறலாம். எண்ணெய் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது ஆகும் இந்த எண்ணெய் ஆறி வர. ஆறினதும் பார்க்கலாம். இந்த எண்ணெய் நல்லா ஆறி வந்திருக்கு, நல்லா தெளிவாகவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துட்டோன்னா அந்த நெய் மாதிரிலாம் குழ குழன்னு இருக்கவே இருக்காது. இனி நீங்கள் பயப்படாமல் சமையலுக்கு பலகாரங்கள் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய உடம்புக்கு எந்த ஒரு விளைவுகளும் ஏற்படுத்தாது. இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.